அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். பாங் ஜூன்-ஹூ டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான மிக்கி 17 என்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் பிளாக் காமெடி படத்தோட விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். எதிர்காலத்துல பூமியில இருக்கும் மக்கள் வேறு ஒரு கிரகத்துல குடியமர்த்தப்படுறாங்க. இந்த மிஷன்ல சோதனை எலி போல பயன்படுத்தப்படுற ஒருத்தருடைய கதை தான் இந்த மிக்கி 17. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. 2050 வருஷத்துல இந்த படத்தோட கதை ஸ்டார்ட் ஆகுது. பூமியில் இருக்கும் மக்களை நிஃபல்ஹெய்ம் என்ற ஒரு பிளானட்டுக்கு கொண்டு போய் அங்க குடியமர்த்த போறாங்க. பனி பிரதேசம் போல காட்சியளிக்கிற அந்த கிரகத்துக்கு பூமியிலிருந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் கிளம்புது. பூமியில இருந்தா கடன் கொடுத்தவன் எப்படியும் நம்மளை கொன்னுடுவான். அதனால இந்த ஸ்பேஸ்ஷிப்ல ஏறி வேற கிரகத்துக்கு போய் தப்பிச்சிடலான்னு நம்ம ஹீரோ மிக்கியும் அவரது நண்பர் டிமோவும் இந்த இன்டர்வியூல கலந்துக்கிறாங்க. டிமோவுக்கு ஷட்டில் பைலட் வேலை கிடைக்குது. ஆனா நம்ம ஹீரோ எக்ஸ்பெண்டபிள் என்ற ஒரு ஆபத்தான வேலையை தேர்ந்தெடுக்கிறாரு. இதனால இந்த மிஷன்ல இருக்க எல்லா ஆபத்தான வேலைகளையும் நம்ம ஹீரோ தான் செஞ்சாகணும். இந்த வேலைகளை செய்யும் போது ஒருவேளை நம்ம ஹீரோ இறந்து போயிட்டாருன்னா அவருடைய பழைய ஞாபகங்களை கொண்ட ஒரு புதிய உடம்ப திரும்பவும் ரீபிரிண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது செத்து போன நம்ம ஹீரோவை திரும்பவும் குளோனிங் மூலமா உருவாக்கிடுவாங்க. அவருடைய பழைய ஞாபகங்களும் அப்படியே இருக்கும். இந்த டிராவல்ல பல முறை இறந்து போற நம்ம ஹீரோவை திரும்ப திரும்ப பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாதுகாப்பு அதிகாரி நாஷாவிற்கும் நம்ம ஹீரோவுக்கும் இடையில காதல் உருவாகுது. 4 வருஷத்துக்கு பிறகு இந்த ஸ்பேஸ்ஷிப் குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போய் சேருது. மொத்தமா பனியால மூடப்பட்டிருக்க அந்த கிரகத்துல கிரீப்பர்ஸ் என்ற வினோதமான ஒரு உயிரினம் வாழ்ந்து வருது. அந்த உயிரினத்தை பிடிக்கிற ஆபத்தான வேலையில நம்ம ஹீரோ ஒரு முறை ஈடுபடும் போது எதிர்பாராத விதமா ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துட்டாரு. அதுல இருந்து நம்ம ஹீரோவை காப்பாற்ற முடியாததால அவர் இறந்து போனதா நினைச்சு இன்னொரு பிரிண்ட் போடுறாங்க. இந்த முறை பிரிண்ட் பண்ணும் போது சின்னதா ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக் ஏற்படுது. இதன் காரணமா 18வது முறையா உருவாக்கப்பட்ட நம்ம ஹீரோ ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காரு. செத்து போனதா நினைச்ச நம்ம ஹீரோவும் திரும்ப உயிரோட வர இப்ப மிக்கி 17 மற்றும் மிக்கி 18 என்ற 2 ஹீரோஸ் இருக்காங்க. ஒரே ஐடென்டிட்டியில 2 பேர் இருப்பது சட்டப்படி குற்றம் என்பதால அதை மறைக்கும் போது நடக்கிற குழப்பங்களும் அதனால ஏற்படுற பிரச்சனைகளும் தான் இந்த படத்தோட மீதி கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். எட்வர்ட் ஆஸ்டன் என்பவரால் எழுதப்பட்ட மிக்கி 7 என்ற நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. ஒரு விண்வெளி பயணமும் அதன் தொடர்ச்சியா ஒரு பிளானட்டை காலனியாக்கும் முயற்சியை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த படத்தோட கதை. குளோனிங், மெமரி ரீபிரிண்டிங், ஏலியன் லைஃப் ஃபார்ம்ஸ் என பல கான்செப்ட்ஸ் இதுல இடம்பெற்று இருக்கு. பல சீரியஸான விஷயங்கள் இந்த படத்துல இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஒரு காமெடி ஸ்டைல்ல சொல்லும் வகையில தான் இந்த படத்தோட திரைக்கதையை எழுதியிருக்காங்க. டார்க் காமெடி ஜானருக்கு ஏற்ற வகையில படத்தோட மியூசிக் டிஃப்ரெண்டா அமைச்சிருந்தாங்க. டிஃப்ரெண்டான லைட்டிங்ஸ் பயன்படுத்தியது மற்றும் புதிய உலகத்தை காட்டும் போது அங்க இருக்கிற கிராபிக்ஸ் வெறும் பனியை மட்டுமே பயன்படுத்தி பல காட்சிகளை ரியலா கொண்டு வந்ததுல படத்தின் ஒளிப்பதிவு ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு. அடுத்ததா ஹீரோ கேரக்டர்ல வர ராபர்ட் பேட்டிசன். பல இட்ரேஷன்ஸ்ல வருகிற இவர் ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் தனித்துவமான பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் மற்றும் பல வேரியேஷன்ஸை வெளிப்படுத்தி நடிச்சிருக்காரு. ஒரு மனுஷனுக்கு பல கேரக்டர் இருக்கும் என்பதை நம்பும் வகையில இவரோட ஆக்டிங் இருந்துச்சு. இவருக்கு அடுத்தபடியா நாஷா என்ற ஹீரோயின் கேரக்டர்ல வர நோமி ஆக்கியோட ஆக்டிங் சிறப்பா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல இவங்க பேசுற ஒரு லென்த்தி டெக்ஸ்ட் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. சில அடல்ட் கண்டென்ட் காட்சிகள் இருக்கிற இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப்பிங்ல இல்ல. மொத்தத்துல நுட்பமான அரசியல் கருத்துக்களும் சமூக சிந்தனைகளும் கொண்ட ஒரு டார்க் காமெடி படம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.